வணக்கம். திங்கட்கிழமை மார்ச் மாதம் 4ஆம் தேதி சோபக்கிருது வருஷம் மாசி மாதம் 21ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் கேட்டை. காலை 11:56 வரை கேட்டை. அதன் பிறகு மூலம். திதி தேய்பிறை நவமி. யோகம் சித்த யோகம். மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் காலை 11:56. 12 மணிக்கு 4 நிமிஷம்தான் கம்மி. மத்தியானம் 12 மணி வரைக்கும் மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. 12 மணி சுமாருக்கு ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. ஒளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை. பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை. மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன், கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் புதன் ராகு. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வைத்தீஸ்வரன் கோவில் மயிலாடுதுறை அருகே இருக்கிறது. அனைவருக்கும் தெரிந்த ஒரு பிரபலமான ஸ்தலம். அதே போல பூந்தமல்லி அருகிலே ஒரு வைத்தீஸ்வரன் கோவில் இருக்கிறது. இந்த தகவலை நமக்கு தெரிவிக்கின்றார் லட்சுமி வடுகநாதன், சென்னை ராமாபுரத்திலிருந்து. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோயிலுக்கு எல்லாரும் போகணும். அந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு, மயிலாடுதுறை கிட்ட இருக்கிற வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போக முடியாதவர்கள் இந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகலாம். இதில் நிறைய சிறப்பு இருக்குது. அதோடைய தலபுராணத்தையே ஒரு கார்டில் எழுதி அனுப்பிட்டாங்க அந்த அம்மா. அதனால் வைத்தீஸ்வரன் கோயில்கிட்ட இருக்கிற, பூந்தமல்லி கிட்ட இருக்கிற வைத்தீஸ்வரன் கோயிலையும் நாம் தரிசனம் செய்வோம். சிவபெருமானின் பல்வேறு அவதாரங்களில் ஒன்றுதான் ஆஞ்சநேயர் என்று ஒரு கருத்து நிலவுகிறதே. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? லட்சுமி வடுகநாதன். இல்லை, அதாவது சிவபெருமான் தான் ஆஞ்சநேயர் அம்சமாக வந்தார் அப்படின்னு ஒரு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நானும் அதை கேள்விப்பட்டிருக்கேன். நங்கநல்லூர் ஒரு ஆஞ்சநேயர் கோவிலை ஸ்தாபித்த ரமணி ஐயர் என்பவர், நாங்கள்லாம் ரமணி அண்ணா என்று, நங்கநல்லூரில் இருக்கிறவங்களாம் ரமணி அண்ணான்னு தான் சொல்லுவோம். அவர் ரொம்ப மரியாதை அவர்கிட்ட. அவர் ஒரு உபன்யாசத்தில் இதை சொல்லியிருக்கார். ஆஞ்சநேயரே சிவபெருமானின் அம்சம் அப்படின்னு. அதை அவர் சொன்னப்போ அங்கேயே எதிர்ப்பு. அந்த கூட்டத்திலே அது எப்படி நீ ஆஞ்சநேயர் சிவன்லாம் பற்றியெல்லாம் கம்பேர் பண்ணலான்னு ஒரு சாரர் எழுந்து சத்தம் போட்டாங்க. இது நான் சொல்கிறது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு விஷயம். 15 மேலே இருக்கும், 20 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு இன்சிடெண்ட். அதனால் நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு, பட் அது எங்கு சரியாக சொல்லப்பட்டிருக்கிறதுன்றது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் ஆஞ்சநேயரையும் சிவபெருமானையும் தொடர்பு படுத்தி பேசப்படுகிறது. சிவபெருமானே பெருமாளுக்கு சேவை பண்ணுறதுக்காக ஆஞ்சநேயராக வந்தார் அப்படின்ற ஒரு கருத்து உண்டு. ஆர் கோபாலன், மயிலாடுதுறை கோபாலன், புதுத்தெரு. வட மாநிலங்களில் உள்ள கோவில்களில் ஆஞ்சநேயருக்கு ஜிலேபி போடுகிறார்கள். அவங்க எல்லாத்துக்குமே ஜிலேபி எடுத்துக்கோங்க சார். ஜிலேபி லட்டு தான் அவங்களுக்கு எல்லா கோவிலும், அதுதான் பிரசாதம். தென்னாட்டில் உள்ள ஆஞ்சநேயருக்கு வடமாலை போடுகிறார்களே, ஏன்? அவங்க வழக்கம் அது, இது ரொம்ப வழக்கம். மயிலாடுதுறை கோபாலனுக்கு ஒரே டவுட்டு, ஏன் நம்ம ஊரில் ஜிலேபி போடக்கூடாதுன்ட்டு. போடுங்க சார், நீங்கள் போடுங்க, ஜிலேபி போட்டு மாலை கோத்து போடுங்க. ஆஞ்சநேயருக்கு யாரை வேணான்னா சொல்ல போகிறான். நம்ம ஊரில் என்ன இல்லாமல் மாலை எல்லாம் போடுறான். கொண்டக்கடலை மாலை எல்லாம் சுண்டல் மாலை வரைக்கும் எல்லாம் வந்துடுச்சு. நமது இந்துக்களின் திருமண நிகழ்ச்சியிலே பெண்ணுக்கு மாங்கல்யம் சூட்டுவது ஒரு புனிதமான நிகழ்வு என்று கருதப்படுகிறது. ஆனால் சமீப காலமாக சில பெண்கள் தூங்குவதற்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்று நினைத்து தாலியை கயற்றி வைத்துவிட்டு தூங்குகிறார்கள். நைட்டு தூங்கும்போது கயற்றி வச்சுறாங்களாம், உறுத்துதுன்ட்டு. நமது டிவி நாடகங்கள், சினிமா போன்ற பொழுதுபோக்கு போன்ற சாதனங்களிலே கணவன் மனைவி சண்டை போட்டு கொண்டால் பெண் தாலியை கயற்றி வீசி விடுகிறாள். ஆண் தாலியை அறுத்து எறிவது போன்ற காட்சிகள் அதிகமாக இடம்பெறுகின்றன. இது மனதுக்கு ரொம்ப பாரமாக இருக்கிறது. இந்த போன்ற விஷயங்களில் ஈடுபட வேண்டாம் என்று தங்களை போன்ற ஆன்மீக பெரியோர்கள், மீடியா மற்றும் டிவி சீரியல் தயாரிப்பாளர்கள் ஆகியோருக்கு அறிவுரை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் சொல்லி கேட்பாங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். உங்களுக்கு கதையில் ஒரு விறுவிறுப்பு வரணுங்கிறதுக்காக ஒரு பொண்ணு தாலியை கட்டி விசிறி அடிக்கிற மாதிரிலாம் காட்சியை தயவு செஞ்சு படமாக்காதீங்க. தயவு செய்து
பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது நிறைய பெண்களுடைய மனசை புண்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது. அதனால் டிவி சீரியல்ஸ், அதர் ட்ராமாஸ், மற்ற இந்த கதைகளெல்லாம் இந்த மாதிரி காட்சிகளை நீங்கள் அப்படியே அப்பட்டமாக காமிக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். யார் இந்த சஜஷன் கொடுத்தவர்? பக்தவத்சலம் நல்லாட்டூர் அவர் கொடுத்த சஜஷன். இட்ஸ் அ குட் சஜஷன். அதை தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி காமிக்காதீங்க. அவர் சொல்கிற மாதிரி அதெல்லாம் ஒரு புனிதமான விஷயம். திருமாங்கல்யங்கிறது தன் கணவனுடைய ரெப்ரசன்டேஷனாக அதை பார்க்குறாங்க. திருப்பி கேட்ட கேள்வியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இறந்து போன்றவர்கள் படத்தை எந்த திசையில் மாட்ட வேண்டும்னு. அதே நீங்கள் ஏன் பூங்கோதை பேச்சு ஊற்றுறீங்க? நல்ல கேள்வி கேட்பீங்களே, நீங்களும் ஏன் அதே கேள்வியை கேட்குறீங்க? விளக்கு வைத்த பிறகு வீட்டை பெருக்கலாமா, மா போட்டு துடைக்கலாமா? PS ஜெகநாதன், அட்வொகேட், ஆரியபுரம். கூடாது என்றால் ஏன் கூடாது என்பதையும் சொல்லுங்கள். ஏன் கூடாது? கூடாதுன்னா ஏன் கூடாது அதையும் சொல்லணும். அதாவது இரவு நேரத்தில் அப்போல்லாம் இப்போ மாதிரிலாம் பிரகாசமான விளக்கு, மின் விளக்குகள் கிடையாது. இப்போ நம்ம நல்ல பிரைட்டாக லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம், டியூப் லைட்டு, அதை விட பவர்ஃபுல்லான லைட்லாம் இருக்குது. அப்போல்லாம் சின்ன ஒரு லேந்தர் விளக்கு ஒன்று இருக்கும், இல்லைனாக்கா ஒரு சிம்னி விளக்கு இருக்கும். அதனால் வெளிச்சம் குறைவாக இருக்கும். அதில் எதாவது கண்ணுக்கு தெரியாத பூச்சி கீச்சி எதாவது இருக்கும். அதனால் அதெல்லாம் கொட்ட வேணாம் அப்படிம்பாங்க. வீட்டை விட்டு வெளியே போகும்போது தெய்வ வீதி ஊர்வலம் எதிரில் வந்தால் நல்ல சகுனம் என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள். ஆமாம், உண்மைதான். நம்ம கடமை நேரத்துக்கு எதிர சாமி புறப்பாடாகி வந்துன்னா ரொம்ப நல்ல சகுனம். ஸ்ரீராம ஜெயம், ராம் இவற்றை பேனாவில் எழுதும் பொழுது கருப்பு இங்கில் எழுதலாமா கூடாதா? இங்கு கலர் கருப்பாக இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை சார். காயத்ரி மந்திரத்தை இரவில் சொல்லலாமா? சொல்லலாம். ஈரோடு திலகவதி கேட்குறாங்க, பசு மாட்டுடன் கூடிய கிருஷ்ணர் படம் வீட்டில் வைத்திருக்கிறோம். பசுவோட கிருஷ்ணன் நின்று புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி படம் இருக்கும், இல்லை பசுவை தடை கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த படம் வச்சுருக்காங்க. அதை பார்த்த எங்கள் உறவுக்கார பெண்மணி மாட்டுடன் கூடிய கிருஷ்ணர் படம் வீட்டில் வைக்கக்கூடாது, வைத்தால் கஷ்டங்கள் வரும் என்று சொல்கிறார். தப்பு. அவங்க ஒன்றும் தெரியாது. அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியல. விட்டுருங்க அவங்களெல்லாம். அவங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க, கேரே பண்ணாதீங்க. கிருஷ்ணர் படம் எப்படி இருந்தாலும் நல்லாயிருக்கும். குழல் ஊதும் கண்ணன், பசு மாட்டுடன் கூடிய கண்ணன், ராதையுடன் கூடிய கண்ணன், கோபிகா ஸ்திரீகளுடன் நடனமாடுகின்ற கண்ணன், வெண்ணையை திருடி தின்னுகின்ற கண்ணன், வெண்ணெய் தாழியை பிடிப்பதற்காக எம்புகின்ற நிலையிலே இருக்கின்ற கண்ணன். இப்படி கண்ணனை எப்படி வேண்டுமானாலும் பூசிக்கலாம். எந்த மாதிரி படத்தை வேண்டுமானாலும் வீட்டில் வைத்து அதை வணங்கலாம். கண்ணன் வழிபாடு நமக்கு ரொம்ப பிடித்த ஒன்று. குலதெய்வ வழிபாடு என்பது அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று. குலதெய்வம் என்பது ஒரு குறிப்பிட்ட சாதி அல்லது குல மக்களுக்கு உள்ளது. தெய்வத்தின் முன்பு இந்த பாகுபாடு அவசியமா? பாகுபாடே ஒன்றும் இல்லை. ஒரு ஃபேமிலிக்கும் ஒரு தெய்வம், முன்னோர்கள் வழிபட்ட தெய்வம், அதைத்தான் குலதெய்வம்னு சொல்கிற மொழி. அதில் குலம்ன்ற வேர்டு வரனால ஜாதின்னு நீங்கள் எடுத்துக்கூடாது. அதை தப்பு. நீங்கள் அவங்களுடைய அர்த்தம் தப்பாக எடுத்துகிட்டு இருக்கீங்க. எங்களது முன்னோர்கள் கும்பிட்ட தெய்வம் நாங்கள் கும்பிட்றோம், உங்கள் முன்னோர்கள் கும்பிட்ட தெய்வத்தை நீங்கள் கும்பிடுங்க, அதுதான் குலதெய்வம். குலம்ன்ற வேர்டு வந்துட்டதுனால உடனே நீங்கள் ஓஹோ அதில் ஏதோ ஜாதி இருக்கு போல இருக்குன்னு நீங்கள் அதை உடனே ஜாதி கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் தான் அப்படி மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கீங்க. நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை. ஜெயச்சந்திரன், கோவை 9/NAN 7273, அண்ணாநகர், கலங்கல், கோவை 641402. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சார், தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க. குல தெய்வம் என்றால் அவரவர் குடும்பத்திற்கு உள்ள தெய்வம். அவங்களுடைய சொந்தக்காரங்கள்லாம் அதுதான் கும்பிடுவாங்க. அதில் ஜாதியெலாம் இல்லை, பாகுபாடும் இல்லை. ஏதோ நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் கேள்வி கேட்குறீங்க. உங்கள் ஃபேமிலி முன்னோர்கள் எந்த சாமியை கும்பிட்டாங்களோ அந்த சாமி நீ கும்பிடணுங்கிறது தான் குலதெய்வ வழிபாடு. வேறு உண்மையே கிடையாது. அதில் ஜாதின்ற கொஸ்டினே வரல, அந்த வேர்டே கிடையாது. அங்கே குலம்ன்ற வேர்டை பார்த்தோன்னே நீங்கள் ஜாதின்னு நீங்களாவே கற்பனை பண்ணிட்டு ஏதோ கேட்குறீங்க. தப்பு. ஐம் சாரி. ஒளிமயமான எதிர்காலம். மேஷ ராசிக்கு இன்றைய தினம் காலை 11:56 சந்திராஷ்டமம் முடிவடைகிறது. 12 மணிக்குன்னு வச்சுங்க, 4 நிமிஷம் விட்டுருவோம், போனால் போதும். கிரேஸ் டைம் 12 மணிலேருந்து ரொம்ப நல்லா இருக்கு. மேஷ ராசிக்கு இன்னைக்கு ஓஹோன்னு இருக்கு டைம். எக்ஸலண்ட். காலை பகுதியை விட நண்பகல் 12 மணியிலிருந்து இன்னும் சிறப்பாக இருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி, உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிலே கணிசமான முன்னேற்றம், பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும்.
எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உங்கள் இல்லம் மகிழ்ச்சியாக இருக்கும், உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும், எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். திருமண வயதில் உள்ள மேஷ ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடிந்து திருமணத்திற்கான தேதி முடிவு செய்யப்படும். வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய தனலாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கெல்லாம் எதிர்பாராத விதமாக பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்று மாலை ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 12 மணிக்கு மேல் சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. மேஷ ராசிக்கு முடிகிறது, ரிஷபத்திற்கு ஆரம்பமாகிறது. 12 மணிக்கு சந்திராஷ்டமம். அதனால காலை நேரத்திலே முக்கியமான வேலைகளை எல்லாம் முடிச்சிருங்க. அதிகாலை நேரத்தில் நல்லா இருக்கு டைம். 11:56 சந்திரன் மாறுகிறது. 11:56 AM, 4 minutes before noon. அதனால காலை பகுதி நன்றாக இருக்கிறது. காலை நேரத்திலே உங்களுடைய பணம் கொடுக்கல் வாங்கல் செய்வது, பேச்சுவார்த்தை நடத்துவது, வங்கிகளுக்கு சென்று ரொக்கப்பணம் எடுத்துக்கொண்டு வருவது போன்ற எல்லா வேலைகளையும் நீங்கள் காலை நேரத்திலேயே செய்துவிடலாம். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். சந்திராஷ்டமம் ஆரம்பித்தாலும் அது ஒன்றும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது, தீமை நடக்காது. அதனால பேச்சில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 6லும் 7லும் சந்திரன் இருக்கக்கூடிய நாள் என்பதால் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு நடைபெறும் என்று சொல்லலாம். 7ஆம் இடத்திற்கு சந்திரன் சென்ற பிறகு அது குருவால் பார்க்கப்படுகிறது என்பதால் இன்னும் அதிக நன்மை நடைபெறும். குருவின் வீடான தனுசிலே குருவின் பார்வைப்படும் போது அந்த இடத்திற்கு சந்திரன் வருகிறது. தன ஸ்தானாதிபதியாகிய சந்திரனை தனகாரகனாகிய குரு பார்க்க போகிறது. எனவே இது ஒரு நல்ல நேரம். செல்வ செழிப்பு ஏற்படும், பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். லாபஸ்தானாதிபதி செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது ஒரு யோகம். தனஸ்தானாதிபதி குருவால் பார்க்கப்படுவது ஒரு யோகம். எனவே பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலெல்லாம் மிகச் சிறப்பாக நடைபெறும். வியாபாரத்தை நன்கு விரிவுபடுத்தலாம். பண விஷயம் இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக நடக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பணமும் வரும், நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுத்துருவீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்கும், மரியாதை இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு நாளாக விளங்குகிறது. பண விஷயத்தில் யாருக்கு என்ன வாக்கு கொடுத்தாலும் அதை காப்பாற்றி விடுவீர்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள். எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். மாணவியர்லாம் இப்பொழுது தேர்வுகளிலே நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய நல்ல நேரம் வந்திருக்கிறது. ராசி அதிபதி புதன் 9ஆம் இடத்திலே 9 சனியோடு இணைந்திருக்கிறது என்பது ஒரு அற்புதமான யோகம். எனவே கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். பாக்யஸ்தானத்தில் ராசி அதிபதி பாக்யாதிபதியோடு இணைந்திருப்பதால் கல்வியிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா புதன் தான் கல்விக்கு ரொம்ப முக்கியம். அது நல்லா இருக்கு. புதனுடைய வீடு மிதுனம். பொதுவாகவே மிதுன ராசி அன்பர்கள் நன்றாக படிப்பார்கள். கணக்கில் ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. கணக்கில் புலி. அதனால் இப்போது கணித தேர்வு வந்தால் அதில் 100க்கு 100 வாங்குவது சர்வ நிச்சயம். கடகராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 5-10 செவ்வாய் 7ஆம் இடத்திலே உச்சமடைந்திருப்பது மிகப்பெரிய யோகம். 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் ராசி அதிபதி உலவுகிறது. அதுவும் நன்மை செய்யக்கூடியதுதான். ஒரு சில கிரகங்களை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நன்மை செய்யும் விதத்திலே அமைந்திருப்பது ஒரு சிறப்பான யோகம். எனவே அதிக நன்மைகள் நடைபெறும். கடகராசி அன்பர்கள் இன்றைய தினம் சந்தோஷமாக இருப்பார்கள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறப் போகும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். சிம்ம ராசிக்கு இப்பொழுது ஏராளமான நன்மைகள் நடைபெறப் போகின்றன. ராசி அதிபதியும் புதனும் 7ஆம் இடத்திலே சனியோடு இணைந்திருக்கின்ற ஒரு கிரக அமைப்பு நன்மை செய்யும். 4-9 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான செவ்வாய் இப்பொழுது 6ஆம் இடத்திலே உச்சமடைந்திருப்பதும் ஒரு விதத்திலே நன்மைதான். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறப் போகும் நல்ல நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது.
அசையா சொத்து வாங்குவதற்கு ஏற்ற நேரம், வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு இதுவே உகந்த தருணம். உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறப் போகின்றன. எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் வழங்குகிறது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களை சுற்றிலும் உள்ளவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். சுற்றத்தார், உறவினர்கள் என அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக வழங்குகிறது. நன்மை செய்யும் விதத்திலே ஒரு சில கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. ஆனால் ஒரு சில கிரகங்கள் நன்மை செய்யாத விதத்திலே அமைந்திருக்கின்றன. அதையும் சொல்லத்தான் வேண்டும். நன்மை செய்யாத விதத்தில் என்ன கிரகம் இருக்கிறது என்று பார்த்தால் 8 குடையவன் உச்சமடைந்திருக்கிறது 5ஆம் இடத்தில் என்பது சற்று நன்மை செய்யாதது. அஷ்டமாதிபதி உச்சம் 5ஆம் இடத்தில். 8 குடையவன் உச்சமடைந்தால் ஆரோக்கியத்திலே பாதிப்பு ஏற்படும். எனவே சற்று கவனமாக இருக்க வேண்டும் கன்னிராசி அன்பர்களே. ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். வெளியே போறீங்க, எதெல்லாமோ சாப்பிட்றீங்கன்னா அதெல்லாம் ஒத்துக்குமான்றதெல்லாம் யோசிச்சு பார்த்து சாப்பிடணும். சில பொருட்கள் பார்க்க அழகாக இருக்கும், ஆனால் சாப்பிட்டால் வயிற்றுக்கு ஜீரணமாகாது. பார்க்கறதுக்கு மட்டும் நல்லா இருக்கும். சில பொருட்கள் வாசனை கமகமன்னு அடிக்கும். அதில் 2 வாங்கி சாப்பிடணும் போல இருக்கும். அந்த கடையை தாண்டி போகும்போது வாசனை அப்படியே உள்ளே இழுக்கும். மசால் வடை சுட்டுட்டு இருப்பாங்க, அப்படியே கமகமன்னு வாசனை அடிக்கும். அதனால் மூக்கு உங்களை இழுக்கும், கண்ணு இழுக்கும், ஆனால் வயிறு ஒத்துக்காது. அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்றாற்போல் உணவருந்த வேண்டும். உணவு பழக்க வழக்கங்களிலே மிகுந்த கவனம் தேவை. டயட் கண்ட்ரோல் இருக்கணும். டயட்டில் கண்ட்ரோலாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நல்ல நாள், முக்கியமான நாள். எனவே ஆரோக்கியத்தை பேணி காக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை தவிர மற்ற எல்லா விஷயங்களுமே நல்லா இருக்கு. இன்னைக்கு கவலையப்பட வேண்டும். துலா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 7 குடையவனும் சுக்கிரனும் இணைந்திருப்பதால் யோகம். திருமண வயதில் உள்ள துலா ராசியினருக்கெல்லாம் திருமணம் இப்பொழுது பேசி முடிக்கப்படும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறப் போகும் நல்ல நாள். துலா ராசிக்கு இன்றைய நாள் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். மாணவ மாணவியர் வெகு சிறப்பாக தேர்விலே எழுதி அதிக மார்க் வாங்குவார்கள். பரீட்சையை நன்றாக எழுதுவீர்கள். மகிழ்ச்சியான நாள். துலா ராசிக்கு திருமண தடை விலகும். வெகு விரைவிலே திருமணம் நிச்சயமாகும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் அதில் பெரிய தொகை கிடைக்கும். மிகப்பெரிய பண வரவு ஏற்படும். தனஸ்தானாதிபதி உச்சமடைந்திருப்பதால் இப்பொழுது பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். தனஸ்தானாதிபதி என்றால் 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய். எனவே இப்பொழுது நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள். ராசியிலேயே சந்திரன் இருக்கிறது. ராசியில் உள்ள சந்திரன் உங்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. 9 குடையவன் பாக்யாதிபதி சந்திரன் ராசியிலே வந்து அமர்ந்து கொண்டு அங்கே நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருப்பது ஒரு மிகப்பெரிய யோகம். சந்திரனுக்கு நீச்சபங்க ராஜயோகம் கிடைத்திருக்கிறது. எனவே பாக்யாதிபதி வலுப்பெற்றிருப்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. அடுத்தடுத்து வரிசையாக சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். யாருக்கெல்லாம் திருமணம் நடைபெற வேண்டுமோ அவர்களுக்கெல்லாம் திருமணம் நடைபெறும். யாருக்கெல்லாம் சீமந்தம் வளைகாப்பு நடைபெற வேண்டுமோ அவர்களுக்கெல்லாம் அது நடைபெறும். யாரெல்லாம் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்ய வேண்டுமோ அவர்களெல்லாம் அதை செய்வார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறப் போகும் நல்ல நாள். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். 5 குடைய செவ்வாய் 2ஆம் இடத்திலே உச்சமடைந்து மிகப்பெரிய நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகளின் எதிர்காலம் நன்றாக இருக்கும். அவர்கள் நன்றாக படிப்பார்கள். அவர்களின் வாழ்க்கை இப்பொழுது நன்றாக அமையும். அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுப்பீர்கள். பிள்ளைகளின் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நேரம். நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய பதவிகள் பொறுப்புகள் கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி 2ஆம் இடத்திலே, லாபஸ்தானாதிபதி செவ்வாய் ராசியிலே உச்சமடைந்திருக்கிறது. 5-10 குடைய சுக்கிரனும் 4-11 குடைய செவ்வாயும் ஒன்றாக ராசியிலே இணைந்திருப்பது ஒரு பெரிய யோகம்.
எனவே பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். பெரிய பெரிய தொகையெல்லாம் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க. பண பரிவர்த்தனைகளை வெகு சிறப்பாக நடத்துவீர்கள். உங்களுடைய வியாபாரம் வளர்ச்சி அடைந்து கொண்டே போகும். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும், நாவன்மை அதிகரிக்கும், பேச்சு திறமை மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். கும்பராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். பதவி உயர்வு உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கப் போகிறது. உங்கள் அலுவலகத்திலே எதிர்பாராத விதமாக திடீரென உங்களை கூப்பிட்டு பதவி கொடுப்பார்கள். இந்த திடீர் பதவியெல்லாம் இப்போ கிடைக்கும். திடீர் பதவி, திடீர் செல்வம், செல்வ செழிப்பு ஏற்படுதல் போன்றவையெல்லாம் இப்பொழுது நிகழப்போகின்றன. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய நல்ல நாள் கும்பத்திற்கு இன்றைய தினம். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள். திருமண வயதில் இருக்கும் மீன ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் தேதி முடிவு செய்யப்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவியர் கல்வியிலே வெகு சிறப்பாக முன்னேற்றம் காண்பார்கள். இப்பொழுது எழுதும் தேர்வுகள் எல்லாவற்றிலுமே நல்ல மார்க்கு கிடைக்கும். 2-9 கூடைய செவ்வாய் 11ஆம் இடத்திலே உச்சமடைந்திருப்பதால் இப்பொழுது பூமி லாபம் ஏற்படும். அசையா சொத்து வாங்குவீர்கள். அசையா சொத்து, பூமி லாபம் ஏற்படும். புதுசாக ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கலாம். எனவே இப்பொழுது நன்மைகள் அதிக அளவில் நடைபெறப் போகின்றன. இன்றைய நாள் நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள், மிகச்சிறப்பான நாள். நாளைய தினம் வாஸ்து நாள். வாஸ்து பூஜை போடும் நாள் நாளைய தினம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம்.